ஒரு மிகப்பெரிய மாட மாளிகை தான் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. இதை நான் ஏன் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன்னா, இங்கே வந்து எண்ணற்ற அனாதைகள் பணம் இருந்தோ இல்லாதையோ, வறுமை இல்லாதையோ, ஏழ்மையோ, குடும்ப பிரச்சனையோ, இல்லை தகர்த்தப்பட்டதாலேயோ, நிராகரிக்கப்பட்டதாலேயோ, வாழ்க்கை வேணான்றதாலேயோ, நோய் இருக்கத்தாலேயோ, வாழ்க்கை அமையாத பெருதுவாக நிராகரிப்போட எல்லா தண்டனையும் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய படிக்கட்டு தான். என்னோடய ஆரம்ப கட்டம் நான் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குள்ளே நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் இதில் தூங்குறதுல நானும் ஒருத்தவனாக இருந்திருப்பேன். எத்தனையோ நாள் தூங்கியிருக்கிறேன். இது ஒரு வந்து ஒரு என்னோடய பயணங்களில் நான் என்றைக்கோ எடுத்த ஒரு வீடியோவை நான் என்ன போடுறேன்னா அது எதுக்காகனா, நீங்கள் யாருனா ஒருத்தவங்க இதுலேருந்து எமோஷ்னலுக்காக நான் பேசுகிறேன். நான் வந்து விழுந்தது அப்படின்லாம் சொல்லலை. நான் வந்து ஒரு 25-30 ரெஸ்யூம் ரெடி பண்ணிப்பேன் டிகிரி முடித்தோடனே. எங்கள் அப்பா என்னால் சில பர்சனலில் சொல்ல முடில. நான் ஆனால் தனியாக நின்று காட்டணுன்றதுக்காக ஒரு 25 ரெஸ்யூமெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு டெய்லி இங்கே படுத்துக்கிட்டு தினம் அந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு தினம் ஓடுவேன். எதில் கிடைக்குதோ அப்படி போய் சேரணும் அப்படின்னு. அப்படியே ஜீரோவாக வந்து ஆனால் ஏஞ்சி நின்று இருக்கேன் அங்கே. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு மனிதர்கள்ட்டையும் நிறைய கதை இருக்குது. எல்லாமே அழுகியான கதைகள் தான். அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இது வந்து இதை நான் கிட்டேருந்து பார்த்ததால எனக்கு இதை பற்றி நிறையா இருக்குது. ஃப்யூச்சர் ஃபிலிமுக்காக நான் நிறையா இதுலேருந்து நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். வீடியோவில் கதைகளை ஒவ்வொருத்தவனுக்குள்ளாரையும் இவ்வளோ இருக்குதான்றதை கேட்டாலே வந்து மாண்டி மடிஞ்சிருவோம். அந்த அளவுக்கு இருக்குது. அது நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்மளுக்கு மட்டும்தான் பெயின், நானே வந்து அப்படி தான் எனக்குள்ளார ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு வலி வேதனை அப்படிலாம் இல்லை. இங்கே படுத்திருக்கிற லட்சக்கணக்கான ஏழைகள், தனிமையாக்கப்பட்டவர்கள், அனாதைகள்கிட்ட ஒருத்தவங்கள்ட்டையும் எனக்கு மேலே 1000 கதைகள் இருக்குது. அதுலேயும் சில நாதேரிங்க இருக்கிறாங்க, சோம்பேறியாக வந்து வேலைக்கு பயந்துக்கிட்டு சம்பாதிக்காத எப்படின்னாச்சும் ஏமாற்றிட்டு இந்த வாழ்க்கையை ஏமாத்துறதுக்கான செயலும் இங்கே நடக்குது. எப்படின்னாச்சும் முன்னேறணும்னு ஒரு ஸ்டோரிலாம் இருக்கும்ல, அவனெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். காலங்காட்டியும் குளிப்பாங்க. பொண்ணுங்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் காலையிலே குளிப்பாங்க. காலையிலே அந்த நீங்கள் விடிய காலில் போங்களேன், குளிச்சுட்டு மூஞ்செல்லாம் வச்சுட்டு அங்கேயும் ஒரு தொழிலுக்காக எப்படின்னாச்சும் இந்த நாளை நம்ம எப்படின்னா போராடணுன்ற நிறையா முகத்தை பார்க்கலாம். படுக்க இடம்தான் இல்லை, வீடு தான் இல்லை, ஒன்றுமே இல்லை, தங்க இடம் இல்லை, உடுக்க உணினாலும் அந்த நைட்டில் அதை துவைச்சி போட்டு காஞ்சோடனே பகல் எழுந்திட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு வேலைக்கு தேடுறவங்களையும் பார்க்கலாம், வேலைக்கு போகிறவங்களையும் பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறவங்களையும் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவோம். நீங்கள் எப்போனாச்சும் விடிய காலில் போகக்குள்ளே நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஜெயித்த மாதிரி நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீங்க.